வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு போட் நெக்கில் வந்துட்டு ஒரு 1 inch லென்த்துக்கு நம்ம பீட் அண்ட் ஸ்டோன் செயின்ஸ் வச்சு மட்டுமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து எந்த த்ரெட் ஒர்க்கும் இதில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் டைம் வந்து இந்த பாட் நெக் வரைகிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ரவுண்டாக எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் நம்ம வரைஞ்சிட்டு மேலே மட்டும் இந்த கர்வ் கொண்டுட்டு வந்துடணும். அது ஒரு ஹாஃப் அந்த ஆப்ஜெக்ட்லேயே ½ அதில் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவங்க தேவகி சேலம்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு சுகன்யா தர்மபுரியிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேங்கோ மோட்டிஃப் மாதிரி போட்டுட்டு அது சைடில் ஒன் சைடு மோட்டிஃப் நம்ம போடுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஒன் சைடு மோட்டிஃப் என்ன போட்டிருக்காங்கன்றதையும் ஸ்லீவில் தனியாக போட்டு காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி ஒரு 1 inch லென்த்துக்கு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு அப்புறம் மோட்டிஃப் அது மாதிரி ஸ்லீவ்லேயும் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு Shoba-Rajapalayam இவங்களுடைய ஒர்க்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட் டைமில் பண்ணிகிட்ருந்தாங்க. சேம் வந்து இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குந்தன் ஸ்டோன்ஸ் அண்ட் பீடு மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. அதை வீடியோவாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜோதிபாலு திருவனந்தபுரத்துலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இவங்களுடைய நிறைய ஒர்க்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மோட்டிஃப் வந்து நம்ம அவங்களோடது வந்து ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கோம். பட் வேறு ஒரு நேம் அனிஷா அரக்கோணத்துலேருந்து பண்ணிட்டோம். ஸோ அதனால் அவங்க அதை எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஜோதி பாலுன்னு அழகாக எழுதி சென்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட டிசைன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண எல்லா மோட்டிஃபையும் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டரில் போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி, அதுதான் இது. ஸோ அவங்களுடைய எல்லா ஒர்க்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா மோட்டிவ்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய. இது வந்து பார்க்காத பேலன்ஸ் போல் இருக்குது. அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே இப்போ வந்து பிகினர்ஸாக இருக்க எல்லாருமே வந்து இதை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸை எதில் ட்ரை பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிகினர்ஸ்க்கு. சேம் டைம் வந்து இவங்க பெல்ட் நிறைய பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து அவங்க ஃப்ராக் மாதிரியாக அந்த மாதிரியான பெல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. சேம் வந்து ப்ரைடுக்கான பென்டென்ட் வச்சு அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாகவும் இருக்குது. இன்னும் நெருக்கமாக வந்து ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கேப்பே இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஜோதிபாலு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு அந்த மோட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த செக்குடு போர்ஷன் போட்டு பீட்ஸ் வச்சு சென்ட்ரலில் 3 மோட்டிவ் மட்டும் அழகாக கொடுத்துருக்கீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகா திருவண்ணாமலையிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கலாம். டபுள் ஜரியில் வந்துட்டு நம்ம 2 லைன் போட போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஜரி த்ரெட் எடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னாவே 2 லைன் போடுங்க. சேம் டைம் வந்து 2 டபுள் ஜரி எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் டைம் வந்து இது உங்களுக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பாட் நெக் வந்து இதுதான் டிசைன். இது ஃபுல்லாகவே லென்த்தாக ஒரு 1 inch அளவுக்கு நம்ம பீட்ஸ் அண்டு ஸ்டோன் செயின்ஸ் மட்டுமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நம்ம இந்த பீட் கலர் இருக்கும் இல்லையா பஞ்சில், அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 பீடாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெளிஞ்சு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. 4 பீடு வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2 பீடு வைங்க. ரொம்ப அதாவது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வைக்க முடியும் அப்படின்னா 3 பீடு வைக்கலாம். அதுக்கு மேலே எல்லாம் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நெளியாக வந்துடும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம்.
இந்த ஃபுல் லுக்கில் பார்த்தீங்கன்னா பாட் நெக்கு கிட்ட நம்ம அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வரும்போதும் சரி, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நம்ம மேலேருந்து கொண்டு வர்றது எப்படி கரெக்டாக கொண்டு வந்து அந்த கர்வ் வரும்போது கட் பண்ணி எடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் செயின் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன். பிகாஸ் நம்ம பழகும் போது வந்து எஸ் டைப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டோன் அட்டாச் பண்ணுவோம். பட் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு லைன் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு பீடை ஒட்டி தான் நம்ம வந்து ஸ்டோன் செயின் வைப்போம். ஸோ வந்து அந்த இடத்துல அந்த பீடை வந்து அந்த ஸ்டோன் செயினை தள்ளி வைக்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுவேன். ஸோ அதுவும் ஒரு ஸ்டோன்லேயும் ஒரு கேப்லேயும் அடுத்து கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன். ஒன்று விட்டு ஒன்று தான் நான் போடுவேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து ஒவ்வொரு ஸ்டோன் செயினுடைய கேப்லேயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். பிகாஸ் நான் வந்து அது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அது வந்து அவ்வளோ போதும் அதுவே நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் அப்படி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒன்று விடாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லுக் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பீடு வச்சு காமிச்சிட்டதுனால, சுகர் பீடு வச்சு காமிச்சிட்டதுனால சேம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுட்டேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து 1 இன்ச் லென்த்துக்கு கண்டினியூஸாக நம்ம வைக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். நம்ம வந்து எந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸும் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கன்ஃபியூசிங் இருக்கும். ஸோ டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். லென்த்தாக போனாலும் பரவாயில்ல. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து நம்பர் 3 பீடு தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 1 இன்ச்சுக்கு டிஃப்ரெண்ட்டாக பீடு ஒரு 1 இன்ச்சுக்கு, நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஒரு 1 இன்ச்சுக்கு. சேம் அதே மாதிரி தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். நான் அதுதான் வந்து யோசிச்சிருக்கேன். அந்த டிசைனை தான். ஸோ நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து பீட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை நிறுத்திட்டு நம்ம அந்த இடத்துல த்ரெட்டை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சேம் அதை விட நம்ம இங்கே முன்னாடி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டோன் செயின், அதை விட கொஞ்சம் பெருசு இந்த ஸ்டோன் வந்து. ஸோ அதை வந்து இப்போ நான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம நார்மல் துளிப் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறதுக்கு. சேம் வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. நம்ம எங்கே நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பீடும் அந்த ஸ்டோன் செயினும் விலகாமல் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டோன் செயின் வந்து ஆக்சுவலாக அட்டாச் பண்ணும்போதே ஆல்ரெடி ஒன் சைடாக நம்ம தள்ளின மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படிங்கிற ரீசன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன் தான் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பீடு வந்து ஒரு 8 பீடு வச்சுட்டு ஸ்டோன் செயின் வந்து ஒரு 9 ஸ்டோன் வர்ற மாதிரிக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் வந்து ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு 1 இன்ச்சுக்கும் நான் அதை தான் வந்து உங்களுக்கு வைக்க போகிறேன். சேம் இதே ஒர்க் தான் ஃபுல்லாக கண்டினியூவாக வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஒரே ஒரு பீடு இருக்குது, அதை வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். அதை பெண்ட் பண்ணி வச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் லுக்கு. அதோடு சேர்த்து நம்ம சுகர் பீடு வைப்போம் இல்லையா நெக்ஸ்ட் லைனுக்கு, சேம் அதையும் நான் வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோன் செயின் அடுத்த லைன் வந்து டக்குன்னு நம்ம பார்த்ததே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டோன் செயின் வச்சுருக்காங்களா பீடு வச்சுருக்காங்களான்னு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து ஃபில்லிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லுக்குக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பீடு அது சேம் நம்ம நம்பர் 3 பீடு இருந்துச்சு இல்லையா, அதை தான் வந்து கண்டினியூவாக வைக்க போகிறேன். ஸோ அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த லுக் எப்படி இருக்குன்றதுக்கு காமிச்சேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்பர் 3 பீடை வந்து கண்டினியூவாக வைக்கலாம். ஃபுல்லாக இந்த போட் நெக் ஃபுல்லாகவே வந்து நம்ம நம்பர் 3 பீடு தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ எந்த கன்ஃபியூசிங்கும் கிடையாது. ஒரு ஸ்டோன் செயின் வச்சு நம்ம ஒரு பீடு வச்சு நம்பர் பீடு வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து நம்மளுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சஸ் எதுவும் தெரிய வேணாம். இதனுடைய இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி தான். இதோடைய ப்ரைடு ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ஸ்லீவில் தான் வந்து தெரியும்.
ஸோ நம்ம வந்து ஸ்லீவில் தான் ஹெவி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த ஹெவி ஒர்க் பண்ணும்போது அந்த நெக் லைன் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் எப்படி தான் இருக்கும். ஸோ சேம் ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுனால ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுவே எனாஃப் ஐ திங்க். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓவரால் டிசைன்ஸ் வைப்போம் இல்லையா, எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம ஓவரால் டிசைன்ஸ் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ ஓவரால் டிசைன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம மேலே இருந்து ஓவரால் டிசைன்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சென்டரில் போட்டு பார்த்துட்டேன் ஓவரால் டிசைனுக்கு. ஸோ வந்து எப்பயுமே வந்து அது ஒரு நம்ம பார்த்துருவோம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நம்பர் 0 சைஸும் நம்பர் 3 அதையும் கோபுரம் ஷேப்பில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். இதை அட்டாச் பண்ணிவிட்டு அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0 சைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதாவது லைனுக்கு நம்ம வைக்கிற போது வந்து 0 சைஸ் மேலேயும் நம்ம 3 சைஸ் கீழேயும் இருக்கணும். 2 பீடையும் நம்ம தனித்தனியாக அட்டாச் பண்ணோம்னா நம்மளுக்கு நீட்டான ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும் சென்டரில். ஸோ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஓவரால் டிசைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம செயின் ஸ்டிச் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபுல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ இதுதான் ஃபுல் லுக் நம்மளுக்கு. சேம் இந்த சென்டரில் போட்டிருக்கோம் இல்லையா செயின் ஸ்டிச், அதே மாதிரி ஜரியில் டபுள் த்ரெட்டில் நம்ம செயின் ஸ்டிச் நம்ம லைனில் போட்டோம் இல்லையா சேம் அதே மாதிரி திலகம் ஷேப்பில் நம்ம போட போகிறோம். அது போடுறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் லுக் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அந்த 0 பீடு இருக்கு இல்லையா அதை விட கொஞ்சம் மேலே தள்ளி ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு கோபுரம் ஷேப் எப்படி வரும்னு தெரியும். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பீட் கோபுரம் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே அவுட்லைனில் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கோபுரம் ஷேப் நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். இதுக்கு நீங்கள் வந்து ட்ரா பண்ணணுன்றது கிடையாது. வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம 3mm வந்து பீடு இருக்கும் இல்லையா திலகம் ஷேப் பீட் அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். சேம் அதே மாதிரி எல்லா மோட்டிஃபையும் ஓவரால் மோட்டிஃப் இருக்கு இல்லையா எல்லா மோட்டிஃபையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஓவரால் மோட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேம் டைம் வந்து நான் ஒரு ஜரியில் வந்து டபுள் த்ரெட்டில் வந்துட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் அவுட்லைன் மாதிரி. பிகாஸ் வந்து அது அப்படியே பீடோடு விட்டால் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சேம் வந்து நம்மளுக்கு அது இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுனாவே அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம ப்ளவுஸை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம நிறைய ஆல்டர்னேட்ஸ் பண்ணுவோம். நம்ம நினச்ச டிசைன்ஸை விட நிறைய பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னும் நம்ம வந்து நிறைய பண்ண முடியும். இதுவே கண்டினியூவாக மறுபடியும் ஏதாவது நம்ம டிசைன்ஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். நம்ம வந்து ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நெக்லையும் டிசைன் பண்ணணும். செயின் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.